நான் வந்து நீட் 2025ல் 572 எடுத்து தமிழ்நாட்டில் 7.5 ரிசர்வேஷனில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து 2024லேயும் நீட் எழுதினேன். 12th முடிச்சுட்டு அப்படி டேரெக்டாக நீட் எழுதினேன். அப்போது 488 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அப்போது வந்து இந்த மார்க்குக்கு எனக்கு சீட்டு கிடைக்கல. அதனால் வந்து எனக்கு டெஸ்லா நீட் அகாடமி எனக்கு ஒரு சான்ஸ் லேட் அட்மிஷனாக இருந்தாலும் செப்டம்பரில் தான் நான் வந்து அட்மிஷன் போட்டிருந்தேன். லேட் அட்மிஷனாக இருந்தாலும் டெஸ்லா நீட் அகாடமி எனக்கு வந்து அட்மிஷன்ஸ் போட்டு நான் இப்போ வந்து டெஸ்லா நீட் அகாடமியில் தான் 1 year ரிப்பீட்டோ கோர்ஸ் பண்ணேன். டெஸ்லா அகாடமியில் நிறைய கொஷின் பேப்பர் சால்விங் அவங்களோட டீச்சிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது வந்து நிறைய மார்க் கெயின் பண்ணுறதுக்கும் எப்படிலாம் திங்க் பண்ணலாம், ஒரு கொஷின்ஸஸ்க்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்சிஆர்டி ஒரு பேஜ் வைஸ் எனக்கு வந்து டெஸ்ட் வச்சுருந்ததுனால என்னால் வந்து என்சிஆர்டி லைன்ஸையும் மெமரி பண்ண மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் கான்செப்டையும் ரொம்ப மெக்கானிசம் பேஸ்டாகவும் டயக்ராமேட்டிக்காகவும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எனக்கு கார்டியாலஜி ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு. அது கண்டிப்பாக நிறைவேற்றி இந்த சொசைட்டிக்கு நான் நல்ல ஒரு அரசு மருத்துவராக இருப்பேன். இப்போது நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்து இதய நோயால் பாதிப்படைகிறாங்க. நிறைய பேர் வந்து மேஜராக டெத் ரேட் அப்படின்ற அதிகமாகிறதுக்கு இந்த இதய நோய் அப்படின்றது பெருமளவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து முறியடிக்கணும். அப்புறம் அந்த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது நிறைய ரிசர்ச் பண்ணி நான் வந்து நிறைய மெடிசன்ஸை கண்டுபிடிச்சி நோய் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்.